மகாத்மா துகாராம், பக்தா துகாராம் எவர் 1000 சன்னியாசிக்கு சமமானவரோ அப்பேற்பட்ட மகனீயர் 16ஆம் நூற்றாண்டிலே நம்மிடை வாழ்ந்து மகாராஷ்டிர தேசத்திலே எண்ணற்ற கோடான கோடி மக்களை தன்னுடைய எளிமையான அபங்கங்களின் வாயிலாக உத்தாரணம் செய்த மகாஞானியும் சீர்திருத்தவாதியுமாக விளங்கினார். இவர் புனே நகரத்துக்கு அருகிலே தெஹு என்ற மகாக்ஷேத்திரத்திலே கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுக்கு சற்று முன்னர் 30 வருட காலத்திற்கு முன்னர் பிறந்ததாக கருதப்படுகின்றார். இல்வாழ்வை துச்சமென மதித்தவர் பிறந்த பொழுது பெரிய தனிகராக பிறந்தார். எண்ணற்ற ஏழைகளுக்கும் சாதுகளுக்கும் பணத்தை லேவாதேவி செய்வது இவருடைய குடும்ப பழக்கம். அவ்வாறு இவர் செய்து பணத்தை தருவார், ரசீதை பெறுவார், வட்டியை பெறுவார். ஏழைகளும் பாழைகளுக்கும் சுலபமாக இவரிடமிருந்து பணம் பட்டுவாட ஆயிற்று. ஹரிபக்தர்களாக இருந்தால் அவர்களுக்கு மிக சுலபமாக பணத்தை விதரணம் செய்து வந்தார். ஒரு காலத்திலே குடும்பத்திலே அவர் தாய் தந்தையர்கள் காலமான பிறகு அவர்கள் பட்டுவாடா செய்த பணங்களை அவரும் அவர் தம்பியுமாக பிரித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது எதை நான் துச்சமாக கருதுகின்றேனோ அது மீண்டும் என் தலையிலே வந்து அமர வேண்டுமா? நான் பிறரிடம் பெற வேண்டிய பணத்தின் ரசீதுகள் அனைத்தையும் உனக்கே தந்து விடுகிறேன், நீயே அவற்றை வசூலித்து சந்தோஷமாக இரு என்று அனைத்தையும் தந்து விட்டார், துறந்து விட்டார். இல்வாழ்க்கையே துறந்து மகாபக்தனாக மாறினார். மகாராஷ்டிர மக்களிடம் நாட்டுப்பற்றை வளர்த்தார், தேச பக்தியை வளர்த்தார். சிவாஜி மகாராஜனே வந்து இவருடைய போதனைகளை கேட்கும்படியாக இவருடைய நிலை உயர்ந்தது. பகவான் சர்வத்திர நீக்கமர எங்கும் இருப்பவன். அவனுடைய ஆற்றலோ வரம்புக்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது, அபௌருஷயமானது, அப்பிரமேயமானது, கூற இயலாது. நம் வாக்கினால் எச்சல்படுத்தாத உயர்நிலையிலே பரமாத்மா விளங்குகின்றான். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாச என்று வேதங்களும் ஒரு நிலை வரைக்கும் சென்று வர்ணிக்க இயலாது திரும்புகின்றன என்று வேதங்களே இருக்கின்றால் நாம் எவ்வாறு நம் வாக்கினால் அந்த பரமாத்மாவின் பெருமையை வர்ணிக்க இயலும்? கிருஷ்ண சைத்தன்யரை போன்ற உயர்ந்த பக்த கீதங்களை இவர் எழுதியுள்ளார். சாட்சாத் மகாவிஷ்ணுவின் அம்சபூத்தராகவே விட்டலின் பக்தராக இவர் பிறந்தார். இவருடைய காலத்திலே தெஹு, புனே, மகாராஷ்டிரா, பண்டரி க்ஷேத்திர பர்யந்தம் இவருடைய பெருமை எங்கும் பேசப்படும் விஷயமாக ஆகிற்று. அனுதினம் பஜனை செய்வது இவருடைய நித்திய கடமை. பரமாத்மாவின் கிருபையினாலே கங்கா பிரபாகவத்து அவர் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நின்றாலும் அவருடைய வாக்கிலிருந்து சதா பக்த கீதங்கள் வெளிப்பட்ட வண்ணம் இருந்தன. பங்கமில்லாத கீதங்கள் என்பதினாலே, தூய்மையான கீதங்கள் என்பதினாலே அபங்கம் என்று பிரசித்தி பெற்றது. பல்வேறு ஜனங்கள் இவருடைய சீடர்களாக ஆகினர். தெஹு கிராமத்திலே எண்ணற்ற பெரியோர்கள் இவரிடம் வந்து இவருடைய நாம சங்கீர்த்தனத்தையும் அவர் செய்கின்ற ஹரிகீர்த்தனத்தையும் கேட்டு தன்னை மறந்து ஈடுபட்டிருந்தனர். விட்டலனுடைய பேரருளால் ஸ்ரீ விட்டலனுடைய சௌந்தர்யம் ஆபாத மொழி பர்யந்தம் அவரை வர்ணிக்கும் திறமை, க்ஷேத்திர மகிமை, தீர்த்த மகிமை, சாதுக்கள் மகிமை, நாம மகிமை என்று அவருடைய வாக்கிலிருந்து கங்கா பிரவாகவத்து அபங்கங்கள் பெருகிய வண்ணம் இருந்தது. சுவாமியை அவருடைய சுந்தர லாவண்ய ஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றார். तुलसी हार गणा कासे पीतांबर, तुलसी हार गणा कासे पीतांबर, कासे पीतांबर, कासे पीतांबर, आवडे निरंतर हेसी ध्यान, आवडे निरंतर हेसी ध्यान, मकर कुंडले तळपती श्रवणी, मकर कुंडले तळपती श्रवणी, तळपती श्रवणी, कंठीं कौस्तुभमणि
तुळसी हार गळा कासे पीतांबर तुळसी हार गळा कासे पीतांबर आवढे निरंतर हेचे ध्यान आवढे निरंतर हेचे ध्यान तुका म्हणे माझे हेची सर्व सुख तुका म्हणे माझे हेची सर्व सुख पाहिन श्रीमुख आवडीने पाहिन श्रीमुख आवडीने तुळसी हार गळा कासे पीतांबर तुळसी हार गळा कासे पीतांबर आवढे निरंतर हेचे ध्यान आवढे निरंतर हेचे ध्यान तुळसी हार गळा कासे पीतांबर तुळसी हार गळा कासे पीतांबर வருடம் தோறும் தவறாமல் ஆஷாட கார்த்திகை வாரி யாத்திரையிலே கலந்து கொள்வார் ஞானேஸ்வர் காலத்திலிருந்து ஏற்பட்ட அதற்கு முன்னராக ஏற்பட்ட வரகதி சம்பிரதாயம். அதை ஞானேஸ்வர் ஜீர்ணோத்தாரணம் செய்கின்றார். அவர் வழி நின்ற துகாராம் அவருக்கு உறுதுணையாக அவர் சொன்னபடியே அந்த வரக்கரியை அதிலே ஒரு பிடிப்பு ஏற்பட்டவாறு பிரதி ஏகாதசி தோறும் சென்று வந்தார். பின்னர் இங்கே என்னை சேவிக்கலாம் என்று அவருடைய சொந்த திருக்கோவிலேயே விட்டலன் உத்தரவு தந்து விட்டபடியால் அவ்வாறே இருக்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு முறை அவர் பாண்டுரங்கனை சேவிக்க வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டார். உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார். அவ்வாறு இருந்த பொழுது பாண்டுரங்கன் கோபுர கலசத்தில் இருந்து ஏறி நின்று பார்க்கின்றான். எங்கும் துகாராம் இருப்பதாக தெரியவில்லை. கருடாழ்வாரை அனுப்பி நீ சென்று துகாராமாய் அழைத்து வா என்று ஆணையிடுகின்றான். கருடாழ்வார் அங்கு வருகின்றார். துகாராம் கண்டவுடன் நமஸ்கரிக்க அவரை பிரதட்சணம் செய்து அவர் திருவடியிலே விழுந்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்று வந்த காரியம் என்ன என்று வினவுகின்றார். உம்மை அழைத்து வரும்படியாக விட்டலனுடைய ஆணை. அப்பா, என் பிரபு ஏறி அமரும் வேதமயமான விஹங்கண்ணி வேதஸ்வரூபண்ணி உன் மீது நான் அமரலாமா? அப்பா, நீ இது தவறு, உடல் நலம் சரியில்லை, அதனால் வருகின்றேன் என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார். விட்டலன் அவருடைய பெருவாற்றாமினாலே வருந்துகின்றான். அப்பொழுது யாதர்ச்சிகமாக ஒரு கோஷ்டி பண்டரிபுரத்தை நோக்கி நடக்க தன்னை மறந்து அவர்களோடு கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விட்டார். பாடலானார். துமே சந்த் மாய பாப கிருபாவந்த तुम्ही संत माय बाप कृपावंत कायमी पतित कीर्तिवानो तुम्ही संत माय बाप कृपावंत अवतार तुम्हा धराया करण उद्धराया जन जड जीवा उद्धराया जन जड जीवा तुम्ही संत माय बाप कृपावंत वाढवाया सुख भक्तिभाव धर्म कुलाचार नाम विठोबाचे तुका मने गुण चंदनाचे अंगी तुका मने गुण चंदनाचे अंगी तैसी तुम्ही जगी संत जना तुम्ही संत माय बाप कृपावंत कायमी पतित कीर्तिवानु ஆஹா, சாதுக்களே, உங்களுடைய பெருமையை என் வாக்கினால் படுத்த இடைய முடியுமா? சாட்சாத்து
மகனீயர்களான தாங்கள் உலகனைத்தையும் உத்தாரணம் செய்வதற்காக அல்லவா தோன்றியிருக்கின்றீர்கள். உங்களுடைய திருவாயிலிருந்து மலர்கின்ற பக்தி நிறைந்த கீதத்தினாலும் பாவத்தினாலும் குலாச்சாரமான எங்களுடைய விட்டோபாவின் நாமம் என் நாவில் ஒட்டி கொண்டிருக்கின்றது. சாதுக்களுடைய சரீரம், அவர்கள் சந்தனம் மயமானவர்கள், சுகந்தமயமானவர்கள். ஞான சுகந்தம், பிரேம சுகந்தம், ஆனந்தம் அனைத்தையும் வித்தரணம் செய்வதற்காக வந்த அந்த சாதுக்களை நமஸ்கரிக்கின்றார். கண்ணீர் பெருக்க அவர்கள் கண்ணிலிருந்து மறையும் வரை அங்கு நிற்க, அடுத்த கணம் அங்கு விட்டலன் தோன்றினான். அப்பா வா, இங்கே வா என்று அவரை அணைக்க, அடுத்த கணம் அங்கு பண்டரி கஷேத்திரத்திலே இருவரும் இருக்கின்றார்கள். அத்துணை சாதுக்களையும் கண்டார். தன்னை மறந்து அனைவர் திருவடியிலும் விழுந்தார், ஆலிங்கனம் செய்தார், பாடினார், ஆடினார், விட்டலனை சென்றார். அப்பா உம்மால் இது ஆயிற்று என்று கூறினார். அடுத்த கணம் காட்சி மறைகின்றது. தன் தேகுகாமத்திலே ஏகாங்கியாக விட்டல ஸ்மரணையிலே அந்த அரசமரத்தடியிலே விட்டிருந்திருக்கின்ற காட்சி. ஆஹா, விட்டலன் கர்த்தும் அகர்த்தும் அந்நதா கர்த்தும் சர்வசக்தன், அவன் முன் நான் யார், ஏமாத்திரம், அவன் கால் தூசிக்கு நான் இடாவைனா, அவனுடைய கிருப்பைக்கு நான் என்ன பிரதி செய்வேன் என்று மாய்ந்து போகின்றார். இவனைத்துக்கும் காரணம் சாதுக்கள் அல்லவா என்று மீண்டும் சாதுக்களையே ஸ்மரிக்கின்றார். संताची गावी प्रेमाचा सुकाल नाही तळमळ दुःख लेश तेथे मी राहीन होऊनी याचक गाली ढालीतील भीग त्याची मज संताची ये गावी वरो भांडवला वगा विठ्ठल वित्त संताचे भोजन अमृताचे पान करीती कीर्तन सर्व काल संतांच्या उदीम उपदेशाची फेठ प्रेम सुख साठी प्रेम संग साठी देती देती तुका मने थे थे अनिक नाही परी मनोनी विकारी जालो त्याच्या संताची ये गावी संताची ये गावी संताची ये गावी प्रेमाच्या सुखान नाही तळमळ दुःख लेश नाही तळमळ दुःख लेश दुःख लेश दुःख लेश. சாதுக்களாகிய மணியர்கள் பகவத் பிரேமையின் ஸ்வரூபம், அவர்களுடைய சங்கமே பொற்காலமாகும். அது நமது துக்கம் சுகத்திற்காகப்படும் சமங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய உயர்ந்ததான மருந்தாகும். சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் விட்டலன் கிருபையினாலே கிடைக்கின்றது. விட்டலன் அவர்கள் முன் ஆடிப்பாடி மகிழ்கின்றான். அவன் தனத்தையும் வித்தத்தையும் தந்த வண்ணம் இருக்கின்றான். அகண்டமான ஆனந்த அனுபவம் விட்டல கீர்த்தனத்தினால் சாதுக்களுக்கு கிடைக்கின்றது. அதுவே அவர்களுக்கு போஜனம், அதுவே அவர்களுக்கு அமிர்தமான பானமாகும். சாதுக்கள் யாதொரு காமனையும் மற்றவர்கள், ஆனால் நம் பொருட்டு இறங்கி வந்து உபதேசங்களாகிய ரத்னங்களை வர்ஷித்து விட்டு செல்கின்றார்கள். லோகஹிதத்திற்காக பிறந்துள்ளார்கள். பிரேமத்தை வித்தரணம் செய்வதற்காக தந்துள்ளார்கள். அவர்களுடைய சரணதூளி நம்மை பாவனமாக்கும். அதனால் அவருடைய பெருமையை பாடுவோம், அவர்களை பற்றி பேசுவோம், அவர்களுடைய சங்கத்திலே ரமிப்போம். அதனால் நமக்கு சகலவிதமான க்ஷேமத்தையும் தருவதற்கு விட்டலன் காத்திருக்கின்றான். வாரீர் என்று சத்சங்கத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார் துகாராம் மகாராஜ். இப்பேற்பட்ட சுகம் எங்கிருக்கின்றது? அவர் வைகூறுகின்றார், பாடுகின்றார். चल पंढरीसी जावो रुक्मादेवी वरा पाहून डोळे निवतील कान मनाथे ते समाधान. चल पंढरीसी
पंढरीसी रखुमादेवी वरा पाहू संता महंता होतील बेटी आनंदे नाचो वाळवंती चल पंढरी जाओ रखुमादेवी वरा पाहू ते तीर्थांचे माहेर सर्व सुखाचे भांडारे चल पंढरी जाओ रखुमादेवी वरा पाहू जन्म नाही रे अनेक तुका म्हणे माली बात चल पंढरी श्रीराम रखुमादेवी वरा पाहू रखुमादेवी वरा पाहू रखुमादेवी वरा पाहू எங்கு சென்றால் இந்த சுகம் கிடைக்கும் என்று அழகாக வர்ணிக்கின்றார். பண்டரி சர்த்தத்துக்கு செல்வோம், அங்கு ரகுமாபதியான விட்டலனை தரிசிப்போம். கண்களுக்கு விருந்தாக அவனுடைய சொரூபம், காதுகளுக்கு விருந்தாக அவனுடைய நாம பிரவர்ஷம். மனமானது அவனை கண்டவுடனே உருகி அவன் திருவடியிலே ஒட்டிக்கொண்டு விடும். சாதுக்கள் இதை செய்வதற்காகவே பிறந்திருக்கார்கள். எண்ணற்ற சாதுக்களை நாம் காணலாம். ஆனந்தமாக வளவண்டியிலே அவர்களோடு ஆடிப்பாடி மகிழலாம். அவர்களோ சகல தீர்த்தங்களுக்கும் இருப்பிடம், சகல தீர்த்த ஸ்வரூபர்கள், சுகத்திற்கு எல்லையை வருஷிக்கும் உயர்ந்ததான பண்டார் அவர்கள். பெரும் பொக்கிஷம். அவர்களை கண்டுவிட்டால், அப்பேற்பட்ட பண்டரி க்ஷேத்திரத்தை கண்டுவிட்டால் இனி நமக்கு ஜென்மம் என்பது இல்லை. இது துகாராம் சத்தியப்பிரமாணம் செய்கின்றேன், சத்தியப்பிரமாணம் செய்கின்றேன் சபதம் செய்து கூறுகின்றார். பண்டரி க்ஷேத்திரத்துக்கு வாருங்கள், உயர்ந்ததான ஆனந்த அனுபவத்தை தரவிட்டலன் காத்திருக்கின்றான் என்கின்றார். सदा माझे ढोल जडो तुझे मोती रखुमाई छापती सोयरिया रखुमाई छापती सोयरिया गोड तुझे रूप गोड तुझे नाम गोड तुझे रूप गोड तुझे नाम ले माझा प्रेम सर्व काळ ले माझा प्रेम सर्व काळ गोड तुझे रूप गोड तुझे नाम गोड तुझे रूप गोड तुझे नाम विठू माऊली हाचीवर रे विठू माऊली हाचीवर रे संचरुनी राही हृदया मानी संचरुनी राही हृदया मानी गोड तुझे रूप गोड तुझे नाम गोड तुझे रूप गोड तुझे नाम हे माझा प्रेम सर्व काळ हे माझा प्रेम सर्व काळ गोड तुझे रूप गोड तुझे नाम गोड तुझे रूप गोड तुझे नाम तुझा म्हणे काही न मागो अनेक तुका म्हणे काही न मागो अनेक तुझे पायी सुख सर्व आहे तुझे पायी सुख सर्व आहे गोड तुझे रूप गोड तुझे नाम गोड तुझे रूप गोड तुझे नाम ये मन प्रेम सर्व
பண்டரி க்ஷேத்திரம் வந்து விட்டார். பாண்டவங்கனை காண்கின்றார். சுந்தரத்தை தியானோ பாய் டேவரி கரகட்டாவரி டேமுனியா என்று வர்ணித்து மாளாது அத்துணை அபங்கங்களை பாடுகின்றார். பாண்டவங்கா, வரம் என்று ஒன்று தருவதானால் உன்னே ஒன்று தர வேண்டும். சதா மாஜேடோடா ஜடோ துஜே மூர்த்தி ரகுமாயி சாபதி சோயரியா என்று ஆரம்பித்து, பாண்டவங்கா நீ கிருபை செய்ய வேண்டும் என்றால் இதுதான் செய்ய வேண்டும் என்கின்றார். ஹே விட்டலா, சதா என் கண்களுக்கு விருந்தான உன் திருவுருவத்தை, உன் திருமூர்த்தியை ரகுமாயிப்பதே நீ வருஷித்த வண்ணம் இருக்க வேண்டும். கண்களை திறந்தால், கண்களை மூடினால் உன்னுடைய சொரூபம் என் மனத்திலே தெரிய வேண்டும். அவ்வாறே கோடு துஜை ரூபம் கோடு துஜை நாம, எவ்வளவு அமிர்தத்தையும் மிஞ்சும் சுவையுடையதான உன் நாமம், உன்னுடைய ஸ்வரூபம். இவ்விரண்டிலும் நெய்மஜ பிரேம சர்வகால சதா காலமும். கண்ணை மூடினால் உன் ஸ்வரூபமும், வாயை திறந்தால் நாமமும் வர வேண்டும். அப்பா டோமாவுலியே ஹாச்சி வருதே, இந்த ஒரு வரம் தான் வேண்டும். சஞ்சரோணி ராஹி ஹிருதயா மாஜி, என்னுடைய ஹிருதயாகாசத்திலே விட்டலாவும் என் மாவுலி, நீனாஞ்சி மாவுலி நீ அல்லவா, பக்தாஞ்சி மாவுலி, நீ என்னை காப்பாற்ற வேண்டும். ஹிருதயத்திலே சதா நீ நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும். துகாமனே காஹி நமாகோ அனீக, இதை தவிர வேறொரு வரம் வேண்டாம். துஜே பாயி சுகா சர்வ ஆயே சதா மஜே டோலா, அப்பா இதை தவிர வேறொரு வரம் வேண்டாம். இதை மட்டும் நீ தந்துள்ள வேண்டும். இது சர்வ சுகத்துக்கும் ஆதாரம், சர்வ ஞானத்திற்கும் ஆதாரம், பிரேமத்திற்கும் ஆதாரம். சுத்தமான இதயாகாசத்திலே பகவான் அங்கு இருக்கின்றான் என்பது வேதங்கள் சொல்லுகின்ற விஷயம், புராணங்கள் கோஷிக்கின்ற விஷயம். அதை நீ சத்தியம் செய் என்று இவ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். இவ்வாறு இவருக்கு நாளுக்கு நாள் புகழ் பெரிய வண்ணம் இருப்பதும், இவர் வேதாந்தங்களின் சாரத்தை சுலபமாக பிழிந்து கொடுப்பதும், அதை உச்சநீச்ச வர்ணஜாதி வித்தியாசமில்லாமல் அனைவரும் பாடுவதும், இவர் திருவடியிலே விழுவதும் பொறுக்க இல்லாத ஒரு கோஷ்டி தயாராயிற்று. அவ்வாறு இருப்பவரிலே ஒருவர் மாம்பாஜி என்ற கோஸ்வாமி, அவரும் பண்டிதர். இவருடைய புகழை கண்டு பொறாமை கொண்டார். ஒரு நாள் யாதிர்ச்சிகமாக மாம்பாஜி இருப்பது தெரியாமல் அவ்வழியே அவர் பாடிய வண்ணம் செல்கின்றார். மாம்பாஜி அவரிடம் பேசுவதை கூட கவனிக்காது அவர் மாட்டும் சென்ற வண்ணம் இருக்கின்றார், பாடிய வண்ணம் இருக்கின்றார். வேத அனந்த போலிலார்த்த துகாச்சி சாதிலா विठोबासी शरण जावे निज निष्ठ नाम गावे सकल शास्त्रांच्या विचारांती तुकाची निर्धार 18 पुराणी सिद्धांत तुका मने माझी बाक वेद अनंत बोलिला अर्थ तुकाची साधिला வேதம் பல்வேறு விஷயங்களை போதித்த வண்ணம் செல்கின்றது. அதன் உண்மையான அர்த்தம் இதுவல்லவா, கண்டுகொள்ளுங்கள். விட்டோபாசி சரண ஜாவே நிஜ நிஷ்டே நாம காவே, விட்டனுடைய சமசரணத்திலே சரண் புகுங்கள். மறு புகழின்றி அவன் திருவடியே அனன்ய சரணமாக கொண்டால் நிஜ நிஷ்டே நாம காவே, உமது நிஷ்டையில் தவறாது நாமத்திலே நீங்கள் லயிப்பீர்கள். சகல சாஸ்திராஞ்சா விசார், சகல சாஸ்திரங்களுக்கும் விசாரம் செய்து தீர்மானிக்கப்பட்ட விஷயம் யாதெனில் அந்தி துகாச்சி நிர்தார், இதுதான் தீர்மானம் என்று கோஷிக்கின்றன. 18 புராணி சித்தாந்த, 18 புராணங்களின் சித்தாந்தம் யாதெனில் துகாமனே மாஜீபாக, அடித்து கூறுகின்றேன். விட்டோபாசி சரணஜாவே நிஜஷ்ட நாமகாவே, விட்டனுடைய திவ்ய சரணத்திலே மறுப்புகளின்றி சரண் புகுங்கள். அவனுக்கு இஷ்டமான நாமத்தை நேமையோடு நிஷ்டத்தோடு அனவரதம் பாடிய வண்ணம் இருங்கள். இதுதான் 18 புராணங்களின் சாரம், வேதத்தின் சாரம், ஆகம நிகமங்களின் சாரம், சாஸ்திரங்களின் சாரம், புராணங்களின் சாரம் என்று கலிகாலத்துக்கு உச்சிதமான நாமத்தின் விஷயத்தை இங்கே கோஷிக்கின்றார். மாம்பாஜி கேட்டு வெட்கித்து போனார். எந்த விஷயம் ஒரு அப்ராமன் வாயிலே வரக்கூடாதோ அவ்வனைத்தும் இந்த நீச்சன் வாயிலே வருகின்றதே, என் செய்வேன் என்று தலையிலே அடித்துக்கொண்டு புலம்புகின்றார். தன் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு கோஷ்டியை தயார் செய்தார். அவர் கோவிலுக்கு செல்லும் வழியெல்லாம் முல்லை வாரி இறைத்தார். யாரும் போக முடியாதபடி செய்துவிட்டார். அவ அனைத்தையும் துகாராம் வந்து எடுத்து ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு
பாண்டுரங்கனுக்கு தரிசனத்திற்கு வாருங்கள் என்று அனைவரையும் அழைக்க, கோபத்தினாலே அந்த முள் அட்டையாலேயே அவரை விளாசி என்று விளாசிவிட, தன் தேகத்தில் க்ஷீணமான அந்த தேகத்திலே பலமின்மையினாலே விட்டலன் திருவடியிலே வந்து விழுகின்றார். தினமும் இரவுதோறும் அவர் எழுதுவார். அனைத்தையும் பாண்டுரங்கன் சாட்சாத்தாக பின்பக்கம் இருந்து அவருக்கு விசிற வண்ணம் அனைத்தையும் கேட்பான். அன்று அவருடைய சரீரத்திலே துர்பலத்தினாலே அவர் ஒரு அபங்கத்தை பாடிய வண்ணம் இருக்க, பாண்டுரங்கன் தன் பக்தனுடைய உயர்ந்த எண்ண ஓட்டத்தை அறிந்தார். शशिकला लोपलिया रवि शशिकला लोपलिया राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मुकुट कुंडले श्रीमुख शोभले मुकुट कुंडले श्रीमुख शोभले सुखाचे ओतळे सकळही सुखाचे ओतळे सकळही राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार कस्तुरी मळवट चंदनाची उठी कस्तुरी मळवट चंदनाची उठी रुळे मालकंठी रुळे मालकंठी रुळे मालकंठी वैजयंती राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार नासे सोनसला पांघरे पाठोळा कासे सोनसळा पांघरे पाठोळा घन नील सावळा 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 भाईयानो राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार सकळ ही तुम्ही वागे की सवा सकळ ही तुम्ही सकळ ही वागे की सवा तुका म्हणे जीवा धीर नाही तुका म्हणे जीवा धीर नाही राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा रवि शशिकला लोपलिया रवि शशिकला लोपलिया राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार.
என் நிலையில் நீ என்னை வைக்கிறாயோ அந்நிலையில் நான் சுகமாக இருப்பேன். ஆனால் எந்த நிலை வரினும் எக்கஷ்டம் வரினும் எந்த துக்கம் வந்தாலும் விட்டலா உன் திருவடியிலே அனன்யமான பக்தியை குழு என் சிந்தை வேறெங்கும் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று யாச்சித்த வண்ணம் பாடுகின்றார். அப்பொழுது பாண்டுரங்கன் தன் பத்மகரத்தினாலே ஒரு முருகை தடவி கொடுக்க அந்த விஷபாதை நீங்குகின்றது. இவ்வாறு அருமையான கீர்த்தனங்கள் எங்கும் பாடப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. ஒரு நாள் இவர் வீட்டிலே ஒரு சின்ன தோட்டம், அதிலே ஒரு காட்டெருமை வந்து புகுந்து செடி கொடிகளை மேய்ந்தது. அது மாம்பாஜியின் தோப்பு. துகாவிட்டு எருமை அங்கு சென்று மேய்ந்ததைக் கண்டு ஆத்திரம் தாங்க முடியாத அந்த மாம்பாஜி துகாராம் கோயிலை வர முடியாதபடி பெரும் முள்வேலிகளால் வேலியிட்டார். பஜனை செய்யாது இருக்க இயலாது, தன் பாண்டுரங்களை காணாமல் இருக்க இயலாது என்ற இடைஞ்சலாய் இந்த வேலியை பிரிக்க சொல்லி யாச்சித்தார் துகா. கோபம் கொண்ட மாம்பாஜி, எருமைக்கு இருக்கின்ற புத்திதானே உனக்கும் இருக்கும், எனக்கு எவ்விதம் நஷ்டமாகிவிட்டது தெரியுமா என்று கத்தி முள்கம்பால் அடிக்கப் போனார். பொதுமக்கள் தடுத்தனர். ஏற்கனவே தாங்கள் அடுத்து தண்டனை கொடுத்து விட்டீர்கள், இன்னுமா தண்டனை தர வேண்டும் என்று அவர்களும் யாச்சிக்க பொறுமையின் எல்லைக்கு சென்று விட்டார். அங்கென்று சென்று விட்டார். பாண்டுரங்கா, எனக்கு பொறுமை இருக்கா இல்லையா என்று சொதித்து பார்க்கிறாயா? மாம்பாஜிக்கு பாவம், என்னை அடித்தடித்து கையெல்லாம் வலிய ஏற்பட்டிருக்கும் என்று புலம்பியபடி அபங்கம் பாட மாம்பாஜி இவ்வனைத்தையும் கேட்டார். ஐயோ, இப்படி ஒரு ஹரிபக்தரா என்று அடுத்த நிமிஷம் அங்கிருந்து ஓடி வந்தார். திருவடியிலே விழுந்தார். அப்பா, என்னை மன்னித்து விடு, உன் புகழை கண்டு பொறாமை கொண்டேன், நான் எதற்கும் லாய்க்கில்லாதவன், என்னையும் உன் கட்டாட்சத்தினாலே ஒரு பக்தனாக மாற்று என்று பிரார்த்தித்தார். அன்று முதல் மாம்பாஜி உயர்ந்த சீடராக அவரிடம் ஆனார். தேவக்ஷேத்திரம் அருகிலே ஆலந்தி என்ற க்ஷேத்திரத்திலே ஞானேஸ்வருடைய அதிஷ்டானம் இருக்கின்றது. அங்கு சென்று ஞானேஸ்வரரை தரிசிக்கின்றார். வாரகரி சம்பிரதாயத்துக்கு ஆதி மூலகுரு உயர்ந்த ஞானேஸ்வரரை பற்றி எண்ணற்ற அபங்கங்களை பாடுகின்றார். அங்கு இருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் இவருடைய அபங்க பிரவாகத்திலே மூழ்கி அவருடைய பக்தர்களாக ஆனார்கள். அகமதாபாத்திலிருந்து ஒரு பெரும் தனவந்தர் தனது ரத்ன வியாபாரத்துக்கு ஏதாவது லாபம் ஏற்பட்டால் ஒரு 10 ரத்னங்களை சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். அவருக்கோ பெரும் தனம் கிடைத்தது. 10 ரத்னங்களை ஒரு தேங்காயில் நிரப்பி அதை அரக்கு முத்திரையிட்டு மூதி அதை எடுத்து வந்தார். துகாராமிடம் சமர்ப்பிக்கின்றார். அரக்கு முதிரையிட்டு எடுத்து வரும் வேளையிலே அசரீரியா பகவான் துகாராமிடம் சமர்ப்பி என கட்டளை இடுகின்றான். அவ்விதமே அவரும் செய்தார். தனவந்தர் கொண்டு தந்திருப்பதிலே ரத்னங்கள் இருப்பதிட எவரிடம் சொல்லக்கூடாது என்றும் கட்டளையிட்டார். ஞானேஸ்வரர் சமாதியிலே தேஷ்பாண்டே என்ற மகாவித்வான் 14 புராணங்களிலும் மகத்தான கியாதி பெற்றவர், சிறந்த வக்தா, உபன்யாசகர், இதை தெரிந்து கொண்டார். ஆஹா, சிவாஜி மகாராஜனோ அடிக்கடி இவருடைய வீட்டிலே வந்து இவருடைய உபன்யாசங்களை கேட்பான், இவருடைய பஜனைகளை கேட்பான். அரசியல் அலுவலிலே ஏற்படுகின்ற அசக்தியை இது அனைத்தும் நீக்கி புது தென்பினை தரும். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் சிவாஜி மகாராஜன் இவ்விடம் நெருக்ஷா கஷேத்திரத்திற்கு வந்து துகாராம் என்கின்ற ஏழை பக்தனின் பாடல்களை கேட்டு தன்னை மறந்த வண்ணம் இருக்கின்றான். இதுதான் சரியான சமயம், அவனை சென்று நாம் பிடித்து விடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டது தெரியாத துகாராம் சிவாஜி மகாராஜன் அன்று ஏகாதசி அஹோராத்திரம் நாம சங்கீர்த்தனம் தன்னை மறந்து கேட்ட வண்ணம் இருந்தான். பசிதாகம் தூக்கத்தை வெறுத்தான். குருவு சாநித்தியத்தினாலே அவ்வனைத்தும் அவனுடைய மனமோ தெய்வில்லாமல் ஹரிபக்தியிலே மூழ்கியிருந்தது. அப்பொழுது அவுரங்கசீப்பின் ஆட்கள் எல்லாம் கத்தியை உருவிக்கொண்டு உள்ளே வந்தனர். சிவாஜியை ஒலிக்கினால் அவரோ பிரக்ஞையை இழந்து கண்களிலே நீர் பிரவாகத்தை பெருக்கிய வண்ணம் இருக்கின்றார். இவர் தன்னை மறந்து விட்டார் என்று தெரிந்த தளபதி இவரை காக்கும் வண்ணமாக எங்கும் தன் படைகளை வரவழைத்து தடுத்து பார்த்தார். சிறு படை முன் அவுரங்கசீப்பின் பெரும் படை எவ்வாறு இருக்கும்? அப்பொழுது ஓடிச் சென்று துகாராம் காதிலே நடந்த அனைத்தையும் அந்த தளபதி கூறுகின்றார். சிவாஜி மகாராஜனுக்கு ஆபத்து வந்துள்ளது, தாங்கள் விளக்க வேண்டும் என்றவுடனே அடுத்த கணம் ஒரு கீர்த்தனை பாடுகின்றார். பிரஹ்லாத கரணேன்று சிம்ம ஜலாசி யாச்சியா போலாச்சி பக்தங்கேலே என்ற உயர்ந்ததான இந்த அபங்கத்தை பாடியவுடனே தன்னையும் மறந்து அன்னைக்கு பிரஹ்லாதனுக்காக வந்தாயே, இந்த ஏழைக்காக இன்று வா, இதோ சிவோபாவை காத்தருள்
என்று மனமாற பிரார்த்தித்த அடுத்த கணம் அங்கு துகாராம் சந்நிதியிலே இருந்த சிவாஜி மகாராஜன் எழுந்து சென்றான். அதோ ஓடுகின்றான் சிவாஜி, பிடியுங்கள் என்றார். இவ்வாறு எண்ணற்ற சிவாஜிகள் எங்கும் தெரிய அங்கு சைன்யங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அடித்துக் கொண்டு இறந்தன. இவ்வனைத்தும் அவுரங்கசீபிற்கு தெரிந்து வருத்தப்பட்டான். ஒரு பெரிய சித்த புருஷனின் அரவணைப்பில் இருப்பதினால் இவ்வனைத்தும் நடந்தன என்று தெரிந்து அவரை வேறு விதமாக பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டான். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இந்த 14 புராணங்களை அறிந்த அந்த தேஷ்பாண்டே என்ற வித்வான் அவர் வாயிலாக தான் 14 புராணங்களை கேட்க வேண்டும் என்று சிவாஜியிடம் யதார்த்தமாக சொல்ல, அதற்கென்ன அவரை நான் அழைத்து வருகின்றேன் என்று கூறினார். அப்பொழுது ஒரு நீச்ச ஜாதியிலே பிறந்த ஒரு வைஷ்ய ஜாதியிலே பிறந்த ஒரு ஏழை பக்தனுக்கு நான் சென்ற 18 புராணங்களையும் சொல்ல வேண்டும் என்று இந்த சிவோபா என்னை கட்டளை இடுகின்றானே என்று ஞானேஸ்வரர் அதிஷ்டானத்திலே அமர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அப்பொழுது தேக அசக்தியினாலே அங்கேயே படுத்து உறங்க கனவிலே ஞானேஸ்வரர் தோன்றுகின்றார். அப்பா, துகாராமிடம் சென்று அவன் சிவாஜி சொன்னபடியே நீ அந்த புராணங்களை அவரிடம் கூறிவிட்டு வா என்று ஆணையிட வேறு வழியில்லாது அங்கிருந்து கிளம்பி வருகின்றார். துகாராமை கண்டால் மகாஜானி இவன் என்பது அவருக்கு புரிந்தது. துகாராம் ஓடிவந்து அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்குகின்றார். அப்பொழுது சிவாஜி மகாராஜனுக்கு ஒரு ஆணையிடுகின்றார் அந்த வித்வான், எனக்கு சமைப்பதற்கு ஒரு உத்தமாதிகாரியை ஏற்படுத்த வேண்டும் என்ற உடனே அவ்வாறே அவர் தங்குவதற்கு ஒரு பெரிய மாளிகை தரப்பட்டது. அங்கு சமைப்பதற்கு ஆள் தரப்பட்டது. இவ்வாறு இவர் துகாராம் அவருடைய திருவாதத்திலிருந்து பெரும் பிரவாகம் என கிளம்புகின்ற 18 புராணங்களையும் கேட்டு முடித்தார். அவ்வனைத்தையும் மனதிலே கிரகித்து கொண்டார். அப்பொழுது அவர்கள் கிளம்பும் நேரத்திலே தன்னிடம் யாதும் இல்லை என்று குடும்பத்தோடு வந்து நமஸ்கரிக்க, அப்பா, சிவோபா என்னை பார்த்து கொள்வான், நீ கவலை வேண்டாம் என்று அவரை ஆசீர்வதித்து தேஷ்பாண்டே என்கின்ற வித்வான் கிளம்புகின்றார். அவர் கூட அவருக்கு சமையற்காரனாக வந்த பிராமணர் அங்கு வந்து இவரை நமஸ்கரிக்கின்றார். ஜன்மனாம் பிராமணராக இருந்து கொண்டு தாங்கள் என்னை நமஸ்கரிக்கலாமா என்று கேட்க, அப்பொழுது அந்த ரத்தம் வியாபாரி தந்த தேங்காயை எடுத்து அவருக்கு தந்து, நீ இதை உபயோகப்படுத்திக் கொள், உன் வாழ்வு மலரும் என்று நமஸ்கரிக்கின்றார். உன் குழந்தைகள் திருமணம் யாவும் நடக்கும் என்று கூற அவருடைய திருவாக்கை நம்பி சென்று வீட்டில் சென்று அது உடைத்து பார்த்தால் அவ்வனைத்தும் ரத்தங்களாக இருந்தன. அங்கிருந்தே இவரை நமஸ்கரிக்கின்றார். எப்பேற்பட்ட மகனியர்! இவர் முன் அமர்ந்து ஒரு மாச காலம் அந்த புண்ணிய சவணம் பாக்கியம் எனக்கு கிடைத்தது, இவருக்கும் அன்னமிடும் பாக்கியம் கிடைத்ததே என்று அவர் துகாராமை நமஸ்கரித்த வண்ணம் இருந்தார். துகாராம் பக்தராக ஆனார். ஜகத்குரு துகாராம் மகாராஜ் கி ஜெய், சமஸ்த சாது மண்டல் கி ஜெய்.